வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஆண்களுக்கு பிடிக்காத பெண்கள் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆண்களுக்கு வந்து எல்லா பெண்களுமே பிடிக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. ஒரு சில பெண்களை பிடிக்காது. ஆண்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அழகாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நல்லா பேசணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து கருப்பாக இருந்தால் லட்சணமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து சிவப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து நச்சுன்னு இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ஆண்களுக்குமே ஒவ்வொரு விதமான என்ன சொல்லணும்னா ஒரு பழக்கம், அதாவது ஆசைகள் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் இப்படிப்பட்ட பெண்களை வந்து ஆண்களுக்கு ஏன் பிடிக்காது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அதிகமாக கோவப்படுற பெண்கள், எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற பெண்கள். ஒன்றுமே இருக்காது, ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க கோவப்படுறாங்க. அதிகமாக கோவப்படுற பெண்களை வந்து ஆண்களுக்கு பிடிக்காது. அடுத்து வந்து எப்பயுமே எரிஞ்சு விழுகிற பெண்களை வந்து ஆண்களுக்கு எப்பயுமே பிடிக்காது, அவங்கள விரும்புறது இல்லை. சரிங்களா? எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறது. அதில் வந்து காரணமே இருக்காது. ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, தெரியாத விஷயத்த கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு தெரியலனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பதில் சொல்லாமல் எரிஞ்சு விழுகிறது, முகத்தில் அடிச்சுற மாதிரி பேசுகிறது. இப்படி பேசும்போது அப்படிப்பட்டவங்களை வந்து யாருக்குமே பிடிக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதிக சந்தேகம், எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டால் எங்கே போனேன், யார் கூட போனேன், ஃபோனில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சுன்னா யார் கூட பேசினேன், என்னை விட்டுட்டு யார் கூட அங்கே பேசிக்கிட்டு இருக்க, எவ கூட பேசியிருக்க அப்படின்னு தப்பான வார்த்தைகளை விடுறது. அடுத்து வந்து கொஞ்சம் என்ன சொல்லணும், சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எதுக்கு எடுத்தாலுமே வந்து சந்தேகப்படுறது. கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் யாரை பார்க்க போகிற அப்படிங்கிறது. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறது. சரிங்களா? அப்படிப்பட்ட பெண்களை வந்து ஆண்களுக்கு பிடிக்காது. சரிங்களா? அடுத்து வந்து அதாவது ஒரு சில குணம் பார்த்தா எந்த விஷயத்துக்கு சந்தேகப்படணும், எந்த விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கிறதே தெரியாது. எல்லா விஷயத்தையும் தப்பாகவே யோசிக்கிறது, தப்பான முடிவு எடுக்கிறது, அதாவது புரிஞ்சு நடந்துக்கிறது இல்லை. எதுக்கு எடுத்தாலும் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு எடுக்கிற முடிவுனால பெரிய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறோம். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி நினைக்கிற பெண்களை வந்து பிடிக்காது. ஓகேங்களா? மட்டம் தட்டுதல், எதுக்கு எடுத்தாலும் கணவனை வந்து மட்டம் தட்டுறது. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அதுக்கு மட்டம் தட்டி பேசுது. அதாவது நீ இப்படி தான், எதுக்கு எடுத்தாலும் நீ ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை, நீ இப்படி தான் இருப்ப, எந்த ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லை, நீ வந்து குடும்பத்துக்கு ஏற்ற ஆளே இல்லை, நீ எனக்கு ஏற்ற ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் மட்டம் தட்டியே பேசுறது. மற்றவர்களை குறை சொல்லி மட்டம் தட்டி பேசும் பெண்களை எப்பயுமே ஆண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரிங்களா? அதாவது அடுத்தவங்கள எப்பயுமே தனக்கு கீழே வச்சு பேசுகிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. பொய் பேசுதல்னால் எல்லா விஷயத்துக்குமே பொய் பேசுறது. அதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் வாயை திறந்தாவே பொய் மட்டும்தான் வருது. எதுக்கு எடுத்தாலும் பொய் பேசுறது, அவங்க வாயில் வந்து உண்மையே வர்றது. அப்படி இருக்கிற பெண்களை வந்து ஆண்களுக்கு பிடிக்காது, எதுக்கு எடுத்தாலும் பொய் பேசுகிற பெண்களை. ஓகேங்களா? அடுத்து வந்து சுயநலம், தான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரிங்களா? அப்படி இருக்கிற குணம் கொண்டவங்க வந்து ஆண்களுக்கு பிடிக்காது. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்னும் அதிகமாக கோவப்படுறது, அடுத்தவங்க மேலே யார் மேலேன்னு பார்க்கறதுல, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறது, எதுக்கு எடுத்தாலும் கத்துறது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, இப்படிப்பட்டவங்கள யாருக்குமே பிடிக்காது. அடுத்து அதிகமாக சந்தேகப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணினாலும் என்ன பேசினாலும் அதில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சந்தேகப்பட்டு பேசுறது, அப்படிப்பட்டவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அடுத்து மட்டம் தட்டி பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லி பேசுறது, அடுத்தவங்களை குறை சொல்லி பேசுறது, அதாவது தான் மட்டும்தான், தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள குறை சொல்லி பேசுறது, வாயை திறந்தாலே பொய் பேசி அதாவது அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அது உண்மையாக காட்டிக்கிறது. அவங்க வந்து என்னென்னா ஒரு காசு செலவுக்கு வாங்கியிருக்காங்க, செலவு பண்ணிட்டாங்க, அதை கேட்டால் அதுக்கு ஒரு பொய், எதுக்கு எடுத்தாலுமே பொய்யா அவங்க வாயிலேருந்து வர்றது. அப்படிப்பட்டவங்கள யாருக்குமே பிடிக்காது. தப்பே பண்ணினாலும் உண்மையாக பேசணும். சரிங்களா? அதுதான் வந்து வாழ்க்கைக்கு நல்லது. சுயநலமாக யோசிக்கக்கூடாது. தனக்கு மட்டும்தான், தான் நல்லா இருந்தால் போதும், தான் சாப்பிட்டா போதும், எனக்கு காசு இருந்தால் போதும், நான் என் கையில் காசு இருந்தால் போதும், நான் இங்கே போனால் போதும், நான் சொகுசாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. குடும்பம்னு வந்துட்டால் எல்லாருமே என்ன சொல்லணும், சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் அதாவது இப்போ ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாம்பழம் இருக்குது அப்படின்னா அந்த மாம்பழத்தை தனக்கு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த மாம்பழத்தை வெட்டி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன். பகிர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு குணம் இருக்கணும். சரி, தான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தில் சுயநலமாக இருக்கக்கூடாது. எனக்கு மட்டும் கிடைச்சா போதும், யார் எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படிப்பட்டவங்கள ஆண்களுக்கு பிடிக்காது. ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கும் சரி இப்படிப்பட்ட குணம் கொண்டவங்கள
பிடிக்கவே பிடிக்காது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சிங் போட்டிங்கனாலும் என்னோடய வீடியோஸ் வந்து ஓகே பாய். அடுத்த வீடியோவில்